செய்கின்ற காரணத்தினால் நான் சில வெற்றிகளை, நான் சில உயர்வுகளை அடைந்திருக்கிறேன். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? எனக்கு கிடைச்சிருக்க பாக்கியத்தை சொல்றேன். உங்க குழந்தைகள் இடத்துல அந்த பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா, இந்த கையில வச்சிருக்கல ஒரு பொல்லிக்கட்டை, அது முறைச்சி பார்க்கிற டைமிங்க குறைக்க சொல்லுங்க. என்ன பாக்கியம் தெரியுமா? எனக்கு இருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய சாபம் சொல்றேன் தம்பி. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கிடைக்காத பெரும் சாபம் எது தெரியுமா? மகாபாரதத்தில் கர்ணனுக்கு கிடைத்த சாபம். பாடம் சொல்லி தந்த குருவினால் ஒரு சாபம் பெறப்படுகிறது அவனுக்கு. என்ன சாபம் தெரியுமா? ஆபத்து காலத்தில் நீ ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்காக நீ துடிக்கின்ற பொழுது நீ கற்ற கல்வி மறந்து போகும். கற்ற கல்வி மறக்க கூடாது. யார் எதுவாக இருந்தாலும் சரி. என்னுடைய வரம் நான் கற்ற கல்வியை மறப்பதில்லை என்பதுதான். எப்பவோ படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும் பேசிட்டு இருந்தது. கற்ற கல்வி நினைவிற்கு வருகிறதா? பாருங்க, சீசர் என்கின்ற ஒரு இளைஞன் எனக்கு சொல்லும் போது உடம்பு நடுங்குதுங்க. அந்த தகவலை நான் சொல்றேன். முடிஞ்சா நீங்க போய் யூடியூப்லயோ இல்ல வேற ஏதேனும் புத்தகங்கள் இருந்தால் தேடி பாருங்க. அவன் கிமு 75வது ஆண்டுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் பிறக்கிறதுக்கு 75 வருஷத்துக்கு முன்னால அந்த நாட்டிலே அவன் ஒரு தளபதி. யாருக்கு இங்க ஹிஸ்டரி இருக்கு? யாரை குறித்து வரலாறு எழுதப்படுகிறது? யார் வரலாற்று நாயகர்களாக விளங்குகிறார்கள்? இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறோம். 1.5 கோடி பேர் சின்ன குழந்தைங்க, முதியவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, பேச முடியாதவங்க ஒதுக்கிட்டாலும் 6.5 கோடி பேர் பேசுறோமா? பேச்சாளர்கள் சொன்னா எவ்வளவு பேர் எடுப்பீங்க? 1000 பேர் எடுப்பீங்களா? தமிழ்நாடு முழுக்க 6.5 கோடி பேரும் பேசுறாங்க. ஆனா ஏன் பேச்சாளனோட 1000 பேரு, ஏன் 100 பேரு, ஏன் 10 பேரு, ஏன் 5 பேர் ஞாபகம் வருது, ஏன் 3 பேர் ஞாபகம் வருது? ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் பேசுகின்றவர்கள் இல்லை, பேச்சை ஆள்பவர்கள். நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் சீசரை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் ஒரு சிலபஸ். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேச்சை கத்துக்கிறதுக்காக. ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இந்த ஸ்கூல்ல நீங்க உங்க குழந்தைகளை போட்டிருக்கீங்கல்ல, ஏதோ கத்துக்கிறதுக்காக தானே போட்டிருக்கீங்க. இப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தெல்லாம் போயிருக்கோம்ல சார். நடந்தெல்லாம் போவோம். நாங்க பஸ் கிடைக்கலன்னா நடந்து கூட போவோம். இன்னைக்கு ஸ்கூல் இருக்கிற இடத்துல வீட்டை மாத்திரம். அந்த அளவுக்கு வசதி வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்கூட்டர்ல கொண்டு போய், கார்ல கொண்டு போய், கிட்ட கொண்டு போய் விடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ. அநியாயம் என்ன தெரியுமா? எங்க காலேஜுக்கு பக்கத்துல எங்க ஸ்கூல் இருக்கு. புத்தக மூட்டை இந்த அம்மா தான் தூக்குது, சோத்து மூட்டையும் இந்த அம்மா தான் தூக்குது. எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த குழந்தை அப்படி நடந்து வருது. அது போ உள்ள போ, பேக கூடுமான்னு கேட்டுச்சு. நீ உள்ள போய் படிக்கட்டு ஏறி இறங்கு தரேன். படிக்கட்டு இறங்குறதுக்கு அப்புறமா தான் அது கொடுக்குது. அது வச்சுக்கிட்டு முதுகு தண்டு உடஞ்சிடும். அதுக்கு படிக்கட்டு கட்டியே கொடுத்துட்டு குழந்தைகளை வெயிட் தூக்க விடுறது இல்ல. ஒரு டூருக்கு அனுப்ப சொன்னா அனுப்புறது இல்ல. ஒரு கிரவுண்ட்ல ஒரு விளையாட்டு இருக்குது, குழந்தைகள் எல்லாம் அனுப்புங்கன்னு சொன்னா படி 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 மெடில்வாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? டீச்சர் தான் நான். பஸ்மா இருப்பாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருவாங்க. நல்லா விளையாடி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் பெற்றுக்கொண்டு செக்ரட்டரி சொன்ன மாதிரி நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த ஸ்கூல்ல 100% பரிசு தரீங்களா மேடம்? அட்டண்டன்ஸ்க்கு நான் தரமாட்டேன் என் கையில. ஓகேவா? 100 நாள் புள்ள என்ன பண்ண போகுது ஸ்கூலுக்கு? எனக்கு புரியல. ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போறதில்ல. ஒரு அம்மா அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு லீவ் போடுறதில்ல. அதுக்கு இருமல் வந்தாலும் லீவ் போடுறதுல கொண்டு போய் அடைச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது. என்ன கத்துக்கிறதுக்கு பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டது. அப்போ ஸ்கூல்லயே எது ரொம்ப
ஜாலியான வேலையா இருக்கும் தெரியுமா? விளையாட விடுற டைம்லாம் இல்ல, கிளாஸுக்கு டீச்சர் வராத டைம் தான் ஜாலியான டைம். ஏன் இப்படி ஆகுது? சிஸ்டம். ஒரு டீச்சரா நான் யோசிச்சு பாக்குறேன். 1500 காம்படிஷன், 532 பிரைஸ், அதுல 180 ஸ்போர்ட்ஸ். என்னுடைய வரலாறு அதையும் சேர்த்துக்கணும். எங்க அந்த தம்பி? அடுத்த வாட்டி சொல்லும் போது அதையும் சேர்த்துக்கணும், சரியா? ஆனா இங்க என்ன நிறுத்தி இருக்கிறது 532 பிரைஸ் கிடையாது. 1500 காம்படிஷன்ல நான் கலந்துகிட்டேன்ல, அந்த எனர்ஜியும் அந்த பார்ட்டிசிபேஷன் தான் இன்றைக்கு என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறது. பரிசு முக்கியம் அல்ல, மார்க் முக்கியம் அல்ல. கரெக்டா படிக்கிறோமா, வரோமா, சூழலை பாக்குறோமா, என்ஜாய் பண்றோமா, கரெக்டா பாஸ் பண்ணிடுறோமா, நம்முடைய கெப்பாசிட்டிக்கு குறைவா ஒரு மதிப்பெண் கூட வாங்கக்கூடாது. இந்த வேகம் இருந்ததுன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன், சத்துணவு தான் சாப்பிட்டு வளர்ந்தேன், 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் சொந்த காசுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவையும் ராமேஸ்வரியோ, நேரு சாரோ, மணி சாரோ, சாந்தகுமார் சாரோ கொடுக்க போறாங்க. வரும். இவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியலங்க. நான் தமிழ் படிச்சேங்க, சரியா? தமிழ் படிச்சேன். தமிழ்ல தான் பிஹெச்டி வரைக்கும் பண்ணேன். எங்க காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும், பிசிக்ஸ் பிஹெச்டி அவங்களுக்கும், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பிஹெச்டி அவங்களுக்கும், தமிழ் பிஹெச்டி எனக்கும் ஒரே சம்பளம் தான், சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்றேன், சீசர் கதையை சொல்வதற்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன படிக்கிறோங்கிறது மேட்டர் கிடையாது குழந்தைகளே. படிச்ச படிப்பை எங்க கொண்டு போய் பார்க் பண்றோங்கிறது தான். எங்க பார்க் பண்றோம், என்ன டேலண்டடா இருக்குங்க, எங்க போய் அந்த டேலண்ட பயன்படுத்துறீங்க, எதுவாக இருக்கிறீர்கள்? சீசர் என்ன பண்றான், அவனுடைய அந்த வரலாறை பார்க்கும்போது அப்போலோனியஸ் அப்படிங்கிற ஒருத்தர், மோடன் அப்படிங்கிற ஒருத்தர் பேச்சுக்கலையில் வல்லவர். அவரை தேடிக்கிட்டு அந்த வரலாறு சொல்லும் போது எனக்கு உடம்பு பதறுது. ஒரு விஷயத்தை எப்படி போய் தெரிஞ்சுக்கிறேன். பெர்னாட் ஷா சொல்லுவாங்க, நிறைய பேர் பொக்கே கொடுப்பாங்க தெரியுமா, பூ. பெர்னாட் ஷா சொல்லுவான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ.